கிளினிக்கலாக வந்து ஒரு சில சயின்ஸ் வச்சுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த போதைகள் சப்ஸ்டன்சஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு டாக்டர் வருவார். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து கிளினிக்கலாக நம்மளுக்கு பார்க்கும்போது மெயினாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஐஸில் எஸ்பெஷலி வந்துட்டு அந்த பியூப்பிள்னு சொல்லுவாங்க, கருவிழின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அந்த கருவிழி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், லைட்டு பட்டால் சுருங்கும், திருப்பி லைட் இல்லைனா விரியோன்ற மாதிரி மாற்றி எஃபெக்டில் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கருவிழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம உடம்புல அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வரும். இந்த இடத்துல தான் ஜென்ரலாக வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து இழுக்கிறாங்க. ஸோ மூக்கில் இழுக்கும் போது நிறைய பேருக்கு மூக்கில் வந்து புண்கள், மூக்கில் வந்து ஓட்டைகள், மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதிரி க்ரஸ்ட்டு, ப்ளீடிங்ஸு, அல்சர்ஸு, புண்ணுகள், இது எல்லாமே வந்து மூக்கில் நம்மளுக்கு தெரியும். பிளட் வந்து எடுத்து நம்ம ஃபொரன்சிக் லேபரட்டரிக்கு வந்து அனுப்புவோம். நார்காட்டிக் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து மெயினான நான் சொன்ன அந்த முக்கியமான ட்ரக்லாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு அந்த ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. கொக்கைன் மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரத்தத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தோல், நம்மளோட முடி இதுலேயும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம உட்காந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கொக்கைனோ இல்லை ஹெராயினோ ஏதோ ஒரு ட்ரக்குக்கு நீங்கள் அடிமைனா அது இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிரெயின் சைஸ் என்னன்னு இருக்குது. ட்ரக் எடுத்து ஒரு 5-10 இயர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிரெயின் சைஸ் பார்த்தா நிறைய அந்த கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் ஏரியாலாம் நிறைய சுருக்கம் இருக்குது. டெய்லி குடிக்கிற காஃபியே ஒரு போதைப் பொருள் தான். ரெட் புல் இந்த மாதிரி ஒரு சில எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்குது, இதுவும் ஒரு போதைப் பொருள் தான். ஏன்னா அது எல்லாமே கஃபைன் ரிலேட்டட் அடிக்ஷன்ஸ். ஒரு சில ட்ரக்ஸ் லைக் பென்சைக்ளிடின்னு சொன்னால் அது ஏஞ்சல்ஸ் டஸ்ட்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகளே நம்ம முன்னாடி வந்து ஆடுற மாதிரி இருக்குமா, எதுவுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. கொக்கைன் மாதிரி ட்ரக்ஸ்லாம் செக்ஷுவல் ட்ரைவ் வேறு இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ செக்ஷுவல் ட்ரைவ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கொக்கைன் அடிக்ட் ஒரு அம்மா கிட்ட போனால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். விக்ரம் படத்தை கூட கமலஹாசன் சார் ஒரு டைலாக்லாம் வச்சிருப்பாரு, இதை நம்ம உள்ள விடக்கூடாதுடா, மனித குலத்துக்கு இது வந்து எதிரிடா, எல்லாரும் குரங்கு மாதிரி தான் அப்புறம் அலையணும். இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நேத்து வத்தல பாக்க போகல அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். நண்பர்களுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆரம்பிக்கிறது, சில பேர் மன விரக்தியில் ஆரம்பிக்கிறது, சில பேர் வந்து லவ் ஃபெயிலியரில் ஆரம்பிக்கிறது, சில பேர் பண கஷ்டத்தில் வந்து ஏன்னா வந்து லாஸ் ஆச்சு ஃபைனான்ஸு அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்க வந்து அதில் தள்ளப்படுறாங்க. சார் உங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு ஏதாவது ஒரு நடிகர்கள் வந்திருக்காங்க? நுரையீரல் ரிலேட்டடாக ஒரு சில செலிபிரிட்டிஸ் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். போதை ரிலேட்டட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நடிகர் ஸ்ரீகாந்த் போதையில் கைது பண்ணியிருக்காங்க சார், போதையில் இருக்கிறவர்ன்ட்டு. ஸோ அவரை மருத்துவ ரீதியாக என்னென்ன சோதனைகள்லாம் பண்ணுவாங்க சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். அது வந்து எனி நார்காட்டிக்ஸு எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து கிளினிக்கலாக வந்து முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. கிளினிக்கலாக வந்து ஒரு சில சயின்ஸ் வச்சுட்டு இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த போதைகள் சப்ஸ்டன்சஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு டாக்டர் வருவார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹாலே வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் வந்து ஒரு மைல்டு ஃபார்ம்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆல்கஹால் எப்படி எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம்னா அவங்களுக்கு ஒரு ஆல்கஹாலிக் பிரெத் இருக்கும். ஸோ ஸ்மெல்லை வச்சே நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன இவங்க வந்து சரக்கு சாப்பிட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து வரும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க பேசுறது, ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்சு, கை நடுங்கிறது, இதெல்லாம் ஒரு சில சயின்ஸு. அதுமாரி நார்காட்டிக் ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து நிறைய ட்ரக்ஸ் அதில் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஆம்ஃபிட்டமைன் இருக்குது, மெட்டாம்ஃபிட்டமைன் இருக்குது, ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பென்சைக்ளிடின் இருக்குது, ஹெராயின் இருக்குது, கொக்கைன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து கிளினிக்கலாக நம்மளுக்கு பார்க்கும்போது மெயினாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஐஸில் எஸ்பெஷலி வந்துட்டு அந்த பியூப்பிள்னு சொல்லுவாங்க, கருவிழின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அந்த கருவிழி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும், லைட்டு பட்டால் சுருங்கும், திருப்பி லைட் இல்லைனா விரியோன்ற மாதிரி மாற்றி எஃபெக்டில் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க கருவிழிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் கொக்கைன் மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பின் பாயிண்ட் பியூப்பிள்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும். ஒரு சில ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கருவிழி ரொம்ப டைலேட்டடாக இருக்கும். ஸோ அதை நம்ம லைட்டு பட்டாலும் படலனாலுமே அந்த சுருங்கிறது விரியறதுன்ற தன்மை வந்துட்டு இருக்காது. ஸோ இதை கிளினிக்கலாக டாக்டர்ஸ் வந்து மெயினாக வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு மென்டல் டிப்ரெஷன் இல்லைனா ஓவர் எக்ஸைட்மெண்ட், அந்த டாக்ஸ் வந்து ஒன்று ஓவராக இருக்கும், இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அவங்க மூடில் ஒரு பிஹேவியர் வந்து இருக்கும். இதை வச்சு தான் மெயினாக வந்துட்டு கிளினிக்கலாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், என்னது இது கண்ணெலாம் சரியாக ரியாக்ட் ஆக மாட்டேன், பேச மாட்டேன்றான்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மூக்கு மற்றும் உடம்பை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ஏன் மூக்கை எக்ஸாமின் பண்ணி பார்க்க நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம உடம்புல அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வரும். இந்த இடத்துல தான் ஜென்ரலாக வந்து அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து இழுக்கிறாங்க. ஸோ மூக்கில் இழுக்கும் போது நிறைய பேருக்கு மூக்கில் வந்து புண்கள்,
மூக்கில் வந்து ஓட்டைகள், மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதிரி க்ரஸ்ட்டு, ப்ளீடிங்ஸு, அல்சர்ஸு, புண்ணுகள், இது எல்லாமே வந்து மூக்கில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நேசல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க ஒன்று. ரெண்டாவது கைகள் உடம்புகளை ஏன் பார்க்குறாங்கன்னா, எஸ்பெஷலி கைகளை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஒரு சில ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐவி ட்ரக் அப்யூஸாக இருக்கும். அதாவது இன்ஜெக்ஷனில் வெயினில் நேராக ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஊசி குத்தும் போது இந்த இடத்துல வந்து நிறைய நீடில் மார்க்ஸ், அதாவது ஊசி குத்தி அதோட தழும்புகள் வந்து நிறைய நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி சரி இவங்க ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மூக்கில் இந்த மாதிரி ஒரு சைன்ஸ் இருக்குது, கையில் இந்த மாதிரி ஒரு சைன்ஸ் இருக்குது, கண்ணில் இந்த மாதிரி ஒரு சைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் கிளினிக்கலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு வருவோம். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, எனிவேஸ் ஹிஸ்ட்ரினும் போது பேஷண்ட் கிட்ட கேட்குறது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, இவரோட பழக்க வழக்கம் எப்படி, தூக்க ஹேபிட் எப்படி, எங்கெங்கெல்லாம் பழகுறாரு, எத்தனை மணிக்கு தூங்குறாரு, என்னென்னலாம் பண்ணுவாருன்னு கேட்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி இப்போ மோஸ்ட்லி வந்து ட்ரக் அப்யூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உறுதி செய்கிறதோ என்னமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்துக்கு வர்றதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது பிளட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த பிளட் வந்து எடுத்து நம்ம ஃபொரன்சிக் லேபரட்டரிக்கு வந்து அனுப்புவோம். ஓகேங்களா, கிளினிக்கல் லேபரட்டரிக்கு அனுப்பிச்சு மெயினாக வந்து இந்த ட்ரக்ஸ் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது நார்காட்டிக் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து மெயினான நான் சொன்ன அந்த முக்கியமான ட்ரக்கெல்லாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு அந்த ரத்தத்தில் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கொக்கைன் மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரத்தத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தோல், நம்மளோட முடி இதுலேயும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேர் அனாலிசிஸு, ஸ்கின் அனாலிசிஸு இதெல்லாம் செக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அதோட ட்ரேட்மார்க்ஸ் வந்து தெரியும். ஸோ ஆஸ் அ டாக்டராக எங்களோட மெயின் வேலை வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கலாக வந்து ஒரு ட்ரக் அப்யூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது பிளட்டு மற்றும் ஹேர் சாம்பிள்ஸை லேபுக்கு அமிச்சு ஃபொரன்சிக் அனாலிசிஸ் அமிச்சு அதில் வந்து இந்த இல்லீகல் ஆர் நார்காட்டிக் ட்ரக்ஸோட ட்ரேசஸ் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ மெயினாக எடுக்கக்கூடிய சாம்பிள் பிளட்டு, சில நேரத்தில் யூரின்லேயும் வரலாம், சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ்லேயும் நமக்கு அந்த சாம்பிள்ஸ் தெரியும். இப்படி தான் வந்து நம்ம அணுகணும். சார் போதைக்கு அடிமையானால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? சார் ரொம்ப ஆபத்தான விஷயம் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிமை ஆகிறதுன்றது ஒரு ஆபத்தான விஷயம். இப்போ நம்ம உட்காந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கொக்கைனோ இல்லை ஹெராயினோ ஏதோ ஒரு ட்ரக்குக்கு நீங்கள் அடிமைனா அது இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய முடியாது. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அது மேலே தான் இருக்கும். ஐயோ அது இன்றைக்கி எடுக்கலையா, ஐயோ எனக்கு வந்து எடுக்கலைன்னா எனக்கு தலைவலிக்குமே, எனக்கு வந்து கை கால் நடுக்க வருமே, எனக்கு தூக்கம் வராதே, எனக்கு சந்தோஷம் கிடைக்காதேன்ட்டு யூ வில் பி டிபெண்ட் ஆன் ஒன் திங்ன்றதே ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய எந்த வேலையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு மார்னிங்கில் எழுந்து படிக்கணும், பேஷண்ட் பார்க்கணும், போகணும் வரணும் அப்படின்னா அது எதுவுமே நடக்காது. அப்போ எதுவுமே நடக்கலைன்னா எல்லாமே முடங்குதுன்னா உங்களோட டெய்லி வாழ்வியல் முடங்கும். டெய்லி வாழ்வியல் முடங்குச்சுன்னா அப்போ நீங்கள் காசுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்று சோஷியலாக என்ன பண்ணுவீங்க? அதாவது உங்களோட ஃபேமிலி இருக்கும், உங்கள் குடும்பம் இருக்கும், உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க? 2. 3 சொசைட்டி உங்களை எப்படி பார்க்கும்? 3. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய சைடு எஃபெக்டாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஆனால் இதை தாண்டி வந்து கண்டிப்பாக மருத்துவ ரீதியாக பல விஷயங்கள் நடக்குது. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு முக்கியமான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு சைடு எஃபெக்ட் வந்து கொக்கைனுக்கு இருக்குது. ஏன்னா கொக்கைன்ன்றது ஒரு பவர்ஃபுல் வேசோ கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ரத்த குழாய்களில் ரத்த நாணங்களை நல்லா சுருக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு ட்ரக்கு கொக்கைன். ஸோ அதை அதிகமாக அப்யூஸ் பண்ணும்போது வேசோ ஸ்பேசம் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய கொக்கைன் ரிலேட்டட் டெத்ஸ்க்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஒன்று ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு, அதாவது இந்த சீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அது. ஏன்னா கொக்கைனோட ஆக்ஷன் ஹார்ட்டில் மட்டும் கிடையாது, கண்களில் இருக்குது, மூளையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. மூளையில் போயிட்டு அதோட பொட்டென்ஷியல் த்ரெஷோல்டு எதாவது மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா உடனே காக்கா வலிப்பு வந்துடுது. அது வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மெயினாக கொக்கைன் ரிலேட்டட் டெத்ஸ்க்கு முக்கியமான ரீசன்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ நான் மெயினாக என்னென்ன பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்ல வரேன்னா, முதல் இம்பார்ட்டன்ட் பக்க விளைவுன்றது அடிக்ஷன். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு முக்கியமான சைடு எஃபெக்டாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நாள் கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உறுப்பு டு உறுப்பு டேஞ்சர் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸாம்பிள் ஹார்ட்டில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹார்ட் அட்டாக்கு, பிரெயினில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ரோக்கு, காக்கா வலிப்பு, கண் ஆரம்பிக்கும் போது பார்வைத்தன்மையில் பிரச்சனை வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெமரிஸ் ஒரு ஸ்டடிலாம் பண்ணியிருக்காங்க. ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பிரெயின் சைஸ் என்ன இருந்திருக்கு, ட்ரக் எடுத்து ஒரு 5-10 இயர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிரெயின் சைஸ் பார்த்தா நிறைய அந்த கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் ஏரியாலாம் நிறைய சுருக்கம் இருக்குது. ஸோ பிரெயினே டீஜென்ரேஷனுக்கு போகுது, பிரெயின் சைஸே குறையுதுன்னும் போது அவங்க ஞாபகத்தன்மையை யோசிச்சு பாருங்கள், அவங்க டெசிஷன் கெப்பாசிட்டியை யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே தடுமாறும். ஸோ இதெல்லாமே வந்து பக்க விளைவுகளாக நம்ம பார்க்கணும். சார் எத்தனை வகையான போதைப் பொருட்கள் உள்ளது?
அதில் எது ரொம்ப வீரியம் அதிகம்னு நினைக்கிறீங்க சார்? சார் போதைப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போதைப் பொருட்களாக வந்து நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி குடிக்கிற காஃபியே ஒரு போதைப் பொருள் தான். ஓகேங்களா? ஏன்னா அதுலேயே ஒரு காஃபி அடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் மேலே போனீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ரெட் புல் இந்த மாதிரி ஒரு சில எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு போதைப் பொருள் தான். ஏன்னா அது எல்லாமே கஃபைன் ரிலேட்டட் அடிக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கினீங்கன்னா நம்மளோட ஆல்கஹால், சரக்கு, டாஸ்மார்க் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் தான். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதர் போதைப் பொருள் அப்படின்னும் போது இந்த நார்காட்டிக்ஸ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சான்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கஞ்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கெனாபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு போதைப் பொருள். இன்னும் நம்ம மேலே போனோம்னா தான் இந்த ட்ரக்ஸ் குரூப்லாம் வருது. இதெல்லாம் நம்மளோட கொக்கெயின், ஹெராயின், ஆம்பிட்டமைன், மெட்டு இது எல்லாமே வருது. இது ஒன்று ஒரு தன்மையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுக்குது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான இது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் லைக் பென்சைக்ளிடின்னு சொன்னால் அது ஏஞ்சல்ஸ் டஸ்ட்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகளே நம்ம முன்னாடி வந்து ஆடுற மாதிரி இருக்குமா, எதுவுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது அப்படின்ட்டு மெடிக்கல் புக்ஸில் கொடுத்துருக்கா. கொக்கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொக்கெயின் பக்ஸ், அதாவது என்னென்னா பல பூச்சிகள் உங்கள் மேலே ஊடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படியே கிருன்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை யோசிச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தனியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த உலகத்தில் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வீரியத்தன்மை ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வீரியத்தன்மைன்னும் போது உங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ளஷர் அந்த டைமில் வந்து கொடுக்கலாமே தவிர, பட் ஆனால் இட் இஸ் கோயிங் டு டேமேஜ் நாட் ஒன்லி யூ யுவர் பாடி பட் த என்டையர் சொசைட்டின்னு யாரும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் பண்ணும்போது உங்கள் அம்மா யாருன்னு தெரியாது. கொக்கைன் மாதிரி ட்ரக்ஸ்லாம் செக்ஷுவல் ட்ரைவ் வேறு இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொக்கைன் ட்ரக்ஸ் பற்றி அதிகமாக படித்தது சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் தான் வந்து இதெல்லாம் நிறைய இந்த சைக்கியாட்ரிஸ்டோட தந்தைன்னு சொல்லுவோம் அவரை. நான் சொல்கிறது 800 டைம்ஸில் சொல்கிறேன். 1800 வருஷத்துக்கு இப்போ நம்ம 2025 உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 1800 யோசிச்சு வரும். 250-300 வருஷம் முன்னாடி கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த கொக்கைன் கண்டுபிடிச்சி அவர் நிறைய தியரிஸ் எழுதினார். செக்ஷுவல் ப்ளஷர் தியரிஸ்லாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கைனை யூஸ் பண்ணி எழுதினாருன்றாங்க. ஏன்னா கொக்கைன் கிவ்ஸ் அண்ட் ஹை ப்ளஷர், செக்ஷுவல் ட்ரைவையும் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ செக்ஷுவல் ட்ரைவ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கொக்கைன் அடிக்ட் ஒரு அம்மா கிட்ட போனால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். இல்லைனா ஒரு தங்கச்சி மேலே கை வச்சு எவ்வளோ இதுவாக இருக்கும். சொசைட்டியில் நடமாடும் போது எவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இனிபிஷன்ஸை வந்து போக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்லையா, இதை நம்ம பண்ணக்கூடாது, இதை நம்ம பண்ணலாம், இது பண்ணால் தப்பு. அந்த ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டியை அடியோடு ஒழிக்கிற ட்ரக்ஸ் தான் இந்த நார்காட்டிக்ஸ். அதனால தான் விக்ரம் படத்தில் கூட கமலஹாசன் சார் ஒரு டைலாக்லாம் வச்சிருப்பாரு, இதை நம்ம உள்ளே விடக்கூடாதுடா, மனித குலத்துக்கே இது வந்து எதிரிடா, எல்லாரும் குரங்கு மாதிரி தான் அப்புறம் அலையணும் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா இந்த நம்ம ஒரு சிகரெட்டு, ஆல்கஹாலையும் ட்ரக்ஸையும் நம்ம ஒரே சமநிலையில் வைக்கவே முடியாது சார். இதையே நம்ம பேன் பண்ணணும்னு போராடிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து லீகலி குளோபலி பேன்டு. அதை தாண்டி இதெல்லாம் டார்க் வேர்ல்டு, டார்க் மார்க்கெட் மூலயமா உள்ளே வந்துகிட்டு இருக்க பிளாக் மார்க்கெட் மூலயமா புழங்குதுன்னா அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லைன்னா வருங்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது சார். போதைக்கு அடிமை ஆகிறது எந்த நிலைமையில் போய் முடியும் சார்? கண்டிப்பாக சூசைட் லெவலுக்கு போகலாம், டெத் லெவலுக்கு போகலாம், டிப்ரெஷன் ஆகி ஆல் டோட்டலாக முடங்கி போகலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போகலாம் சைட் எஃபெக்ட்ஸ்னால. நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் வரலான்ட்டு. ஸோ எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போய் முடியும் சார். ஓகேங்களா? ஸோ ஃபைனான்ஷியலி அவங்க மொத்த காசையும் வந்து காலி பண்ணி அவங்கள டோட்டலாக பிச்சைக்கார லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். 1. 2வது அதுலேருந்து உங்களுக்கு வெளியே வராது. ஸோ 3வது சொசைட்டி லெவலில் உங்களுக்கு ரொம்ப அவமானம், கெட்ட பேர், உங்களை யாரும் மதிக்காத லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருது. 2. 3வது உங்கள் உடம்புக்கே ரொம்ப பெரிய பிரச்சனை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது 3. அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சொசைட்டிக்கு பல பிரச்சனைகள். ஏன்னா இந்த போதை அடிமையாக இருக்கிறவங்க செயின் பறிப்பில் ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு தேவை திருப்பி வாங்குறதுக்கு. அப்போ இந்த போதை அடிமையாக இருக்கிறவங்க கரெக்டான ஜட்மெண்ட், ரேப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும், மர்டர் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிடென்ட் கேஸ் இன்க்ரீஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, இந்த போதையில் நம்ம வண்டி ஓட்டினோம்னா எங்கே போய் இடிப்போம்னு யாருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சொசைட்டிக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, ஃபைனான்ஷியலாக பிரச்சனை, சோஷியலாக பிரச்சனை, வருங்கால ஜென்ரேஷனுக்கு பிரச்சனை. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். அப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அவன் கொள்ளைக்கும் ஈடுபடுவான், கொலைக்கும் ஈடுபடுவான், அவனே அவனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது தயவு செஞ்சு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ்க்கு போகுன்றதுனால இதை பேன் பண்ணணும். சார், இப்போ போதைக்கு அடிமையானவங்க உடல் உறுப்பு தானம் செய்யலாமா சார்? சார் அதுக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது சார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஹபிலிட்டேஷன் தான். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ வெளியே வர்றதுக்குன்றதுன்றது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இட் வில் டேக் 2 months 3 months ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும் போது உங்கள் பாடி திருப்பி சீர் லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிறவங்க எதுவுமே தானம் பண்ணக்கூடாது, இல்லை பண்ணலாம். ஓகேங்களா?
ஆல்கஹால் இருக்குது, ரத்த தானம் எப்போ பண்ணக்கூடாது, ஆல்கஹால் குடிச்சு இப்போ பண்ண முடியாது அப்புறம் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து ரத்த தானத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, உடல் தானம் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அவ்வளோதானே தவிர பண்ணுற டைம் அப்போ நம்ம ஒரு ஆக்டிவ் அடிக்ஸாக வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் மினிமம் ஒரு டைம் பீரியட் வச்சுருப்பாங்க, இத்தனை மாதம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க, ட்ரக் ஃப்ரீயாக இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரக்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகள் கல்லூரி இளைஞர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறது சார். அது தெரிஞ்சும் தான் பயன்படுத்துகிறாங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே தானே சார் போய் எல்லாத்துலேயும் வராங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் இது தப்பு, ஹெல்மெட் போடாமல் போனால் தப்பு, டாஸ்மார்க்கில் சரக்கு குடிக்கிறது தப்பு, எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. அதனால் வந்து மக்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அவங்கள அதை மாற்றுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னும் போது ஒரு தவறான நட்பு. ஓகேங்களா, அந்த நட்புக்களை வந்து நம்ம அதை பண்ணலன்னா மீதி 5 பேர் அதை பண்ணுறாங்கன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, அப்போ நம்மள ஒரு ட்ரை அப்படின்னும் போது நண்பர்களுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆரம்பிக்கிறது, சில பேர் மன விரக்தியில் ஆரம்பிக்கிறது, சில பேர் வந்து லவ் ஃபெயிலியரில் ஆரம்பிக்கிறது, சில பேர் பண கஷ்டத்தில் வந்து ஏன்னா வந்து லாஸ் ஆச்சு ஃபைனான்ஸு அப்படின்ட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்க வந்து அதில் தள்ளப்படுறாங்க. ஆனால் தெரிஞ்சே தான் போய் வேறாங்கன்றதான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாருமே தெரிஞ்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா இது தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்லா பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ஜட்ஜ்மெண்டல் ஆள். இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், இதை நான் வென்றெடுக்க என்ன பண்ணணுன்ட்டு தீவிரமாக யோசிச்சு அதுக்கு ஏதாவது தியானங்கள்லாம் பண்ணி மைண்டை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அது வென்று எடுக்கிறாங்கன்னா அது ஒரு கெத்தான ஆள். அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நான் டிப்ரெஷன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுகிட்ட போகும்போது தோற்று போகிறாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சே தான் போயிடுறாங்க. ஸோ யாரும் தெரிஞ்சு போய் விழாதீங்கன்றது தான் நம்ம வாதமாக இருக்குது. சார் உங்ககிட்ட கவுன்சிலிங்க்குன்ட்டு ஏதாவது நடிகர்கள் வந்திருக்காங்களா சார்? எங்ககிட்ட வந்துட்டு நடிகர்கள் கவுன்சிலிங் யாரும் வந்ததில்லை. ஓகேங்களா, நம்மள வந்து நேராக பேசிக்கலி ஐ ஹார்ட் கோர் பல்மனாலஜிஸ்ட், நுரையீரல் டாக்டர். நுரையீரல் ரிலேட்டடாக ஒரு சில செலிபிரிட்டிஸ் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து டவுட் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி போதை ரிலேட்டட் ட்ரக்ஸ் ரிலேட்டட் கவுன்சிலிங் என்கிட்ட யாரும் வந்து. சார் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்துறதுனால உடல் உறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இல்லை முக்கியமாக லங்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது சார்? லங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த போதை பொருளில் பாதிக்கப்படுறது இன்னலேஷனல் ட்ரக்ஸ்னால பாதிக்கப்படலாம். அதாவது அந்த மூக்கு வழியாக இருக்கிறாங்க, காற்று வழியாக உள்ளே போகுது, இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா டேரெக்டாக லங்ஸில் போய் டெபாசிட் ஆகும். அப்போ தான் லங்ஸு பாதிக்கப்படும். லங்ஸ் பாதிக்கப்படும் போது என்ன மாதிரி விஷயங்கள் வரலன்னா இந்த வீசிங், ஆஸ்துமாவில் ஆரம்பிச்சு சிஓபிடி மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஏஆர்டிஎஸ் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், அதாவது ஆக்சிஜன் கம்மியாக இறக்குற வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்னலேஷனல் ட்ரக்ஸ் தான் வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக லங்ஸை தாண்டி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்டு, பிரெயின், இந்த மாதிரி ஆர்கன்ஸில் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை வருது. பிரெயினில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, காக்கா வலிப்பு வருது, பிரெயினில் வந்து பக்கவாதம் வருது, ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரெயின் ரிலேட்டட் பிரச்சனை. அது மாதிரி ஹார்ட்டுக்கு நான் சொல்கிற மாதிரி அரித்மியாஸ், அதாவது ஹார்ட்டோட லெவல் சீராக இல்லாமல் ஹார்ட் ரேட்ஸ் மாறி மாறி போகிறது. அதேமாதிரி ஹார்ட்டில் வந்து இந்த கொக்கைன் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் கொண்டு வர்றது. இது எல்லா பிரச்சனையும் வந்துட்டு கொக்கைன் ரிலேட்டடாகவோ இல்லை அதர் ட்ரக்ஸ் ரிலேட்டடாகவோ கொஞ்சம் காமனாக இருக்க தான் செய்யுது. அதனால் நம்மளோட பார்வை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லங்ஸ்ன்றது இன்னலேஷனல் ட்ரக்ஸில் பாதிக்கப்படும். மற்ற உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்ஸ்லையும் நீங்கள் எது இன்ஜெக்ஷனாக போட்டாலும் சரி இதில் தான் பாதிக்கப்படும். ஸோ நம்ம டார்கெட்ன்றது தயவு செஞ்சு வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் இதுக்கு போகாதீங்க. ஏன்னா உறுப்பு சார்ந்துன்றதை தாண்டி நான் பார்க்குறது என்னென்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சோஷியலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இது கொடுக்குதுன்றதுனால உங்களுக்கு உடம்பு போயிடுதுன்றதை தாண்டி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் லைஃப், உங்களோட ஃபைனான்ஸ் எல்லாமே இதில் டவுன் ஆகுன்றதுனால தயவு செஞ்சு இதுக்கிட்ட போகாதீங்கன்றது தான் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது. ஓகே, நன்றி. நன்றி சார்.